Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூர்தலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us for debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஓசாயா 10 அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை. ஓசாயா chapter 10 verse 1 and 15. Verse 1. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியை திரளுக்கும் சரியாய் பலிபீடங்களை திரளுக்கிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளையே செய்கிறார்கள். Israel is an empty vine, he bringeth fruit and fruits unto himself, according to the multitude of his and fruits he ate and increased the altars, and according to the goodness of his and land they have the made and gladly image. வசனம் 2. அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது குற்றம் சுமத்தப்படுகிறவர்கள் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்களை சிலைகளை நாசமாக்குவார். Their heart is undivided, and no and shall they be and found and filthy. He shall break down and there an altar, he shall spoil there an image. வசனம் 3. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மற்று போனபடினால்
நமக்கு ராஜா இல்லை. ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்வார்கள். For now they shall say, He hath no king, because we feared not the Lord. What then shall a king do to us? வசனம் 4. பொய்யான இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆகையால் வயல்வெளியின் பாடசாலைகளிலே விஷப்பூண்டுகளைப் போல நியாயத்தீர்ப்பு முளைக்கும். They have the spoken words and servings and fleshly. In making a covenant, those judgments separate as the hemlock in the furrows of this field. வசனம் 5. சமாரியாவின் குடிகள் பெத்வேனிலுள்ள கன்றுக்குட்டிகளின் நிமித்தம் பயம் அடைவார்கள். அதற்காக களி கூர்ந்து அதன் ஜனம் அதன் பூசாரிகளும் அதன் மகிமையே அதை விட்டு நீங்கி போயின்று அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள். Inhabitants of the Samaria shall fear because of these clavers of the Badman. For these people thereof shall mourn over it and the prayers thereof that and rejoiced, and it's for the glory thereof, and because it is departed from it. வசனம் 6. அதுவும் சிரியாவிலே யாரோ ராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும். எப்பிரேமின் லச்சை அடைவான். இஸ்ரவேல் தன் ஆலோசனையிலே வெட்கப்படுவான். It shall be also carried unto the Assyria for a present to the king and Judah. Ephraim shall receive same, and the Israel shall be an asmaid of his own counsel. வசனம் 7. சமாரியாவின் ராஜா தண்ணீர்களின் மேல் இருக்கிற நுரையைப் போல் அழிந்து போவான். As for the Samaria, his king is cut off as is from upon the water. வசனம் 8. இஸ்ரவேலுடைய பாவமாகிய அபானின் மேடைகள் அழிக்கப்படும். முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேலே முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்று, குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். The high place also of the heaven, the sins of the Israel shall be and destroyed, the throne and its this shall come up, and their altars, and they shall say to the mountains, cover you, and to the hills fall and use. வசனம் 9. இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேலே வந்து யுத்தம் தங்களை கிட்டிவதும் இல்லை என்று அந்த நிலையிலே நின்றார்கள். O Israel, thou hast sinned from these days of the Gibeah, that they stood and that Bethel in the Gibeah against the children of the iniquity did not overtake them. வசனம் 10. நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 வித பாவங்கள் நிமித்தம் கட்டப்படும்போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். It is in my desire that I should chastise them, and these people shall be gathered against them, and they shall bind themselves in there to the furrows. வசனம் 11. எப்ரேமே நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ரேமின், நீ ஏற்பூட்டி
ஊட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபோ அவனுக்கு பாரம் படிப்பான். And Ephraim is just and the offspring that isn't triggered, and love it in the dread. Or then scorn but high passed over upon the Ephraim. I will make in Ephraim to the right. Judah shall and flow, and the Jacob shall and brook is and clothes. வசனம் 12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. So choose yourselves in the righteousness wrap in mercy, brook upon your falls and grounds, for it is time to seek the Lord till he come and reign. Righteousness upon you. வசனம் 13. அநியாயத்தை ஒழுதீர்கள், தீவனையை அறுத்தீர்கள், பொய்யின் கனியை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரையையும் நம்பினீர்கள். You have the blood and wickedness, you have the rapper and iniquity, you have the eaten the fruits of lies, because thou and didst trust in the way in the multitude of the mighty man. வசனம் 14. ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள்ளே அமளி எழும்பும், பிள்ளைகளின் மேலே தயை மோதி அழிக்கப்பட்ட யுத்த நாளிலே பெத்தர்ஸ் போலே சல்மோன் அழித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும். Therefore shall and the tumult arise among the people, and all the fruiterers shall be and supple as the salmon, spilled and unbearable in the day of the battle. The murder worse than desert in peace. Panic the children. வசனம் 15. உங்கள் கொடி பொல்லாப்பினால் பெத்தில் இடிக்கப்பட்டதை உங்களுக்கு செய்யும் அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். So shall and Bethel do unto you, and because of your great and wickedness in the morning shall the king of the Israel also be cut off.